இது வந்து ஹலோ ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி இருக்காரா? ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி தான் பேசுறேன். படுபாவி, பேமானி, கடங்காரா, அயோக்கியா, திருட்டு ஆட்கள். ராங் நம்பர். சரி வைக்கல. நீ என்ன சொல்ற? ஆக்சிடென்ட் பண்ணிட்டு சமயக்கட்டுக்குள்ள போய் உட்கார்ந்துருக்கேடா பயந்தாங்குள்ளி ராஸ்கல். கல்யாணமாகாத ஒரு கன்னி பொண்ணு மேல காரியத்துக்கு கம்மலாட்டி நிறுத்துடா. ட்ரெயின் என்ன தடம் போடணும், ஆட்டோன்னா கொடை சாயம், பல்ல வேணா பிளாட்பாரத்துல போகும், நாகப்பட்டினம்னா புயல் அடிக்கும். அதே மாதிரி தான் கார்ல போனா விபத்து ஏற்படும். இது இயற்கை. இயற்கை காலை ஒடிக்கிறது இயற்கையா? குழந்தை உமாவுக்கு ஒரு காலை எடுத்தாச்சு தெரியுமா? என்னது காலை எடுத்தாச்சா? எஸ், ஆம்புடேஷன். வர்றப்போ எடுத்து ஒரு காலை கையோடு எடுத்துட்டு வரேன், பாக்குறியா? வேண்டாம் வேண்டாம். இப்ப நான் என்ன பண்ணணுங்கிற? ஹேங் யுவர்செல்ஃப். உன்னை தூக்க தொங்க விட போறாங்கடா. நீ துப்பாக்கி எடுத்துக்கிட்டு மவுண்ட் ரோட்ல பேயா துரத்தினத இது வரைக்கும் 1,73,432 பேர் பாத்துருக்காங்க. இன்னைக்கு சிட்டி போலீஸ் ஸ்டேஷன் பூரா ஹவுஸ்ஃபுல். எல்லாரும் பிளாக்ல டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போய்கிட்டு இருக்காங்கடா. உனக்கு எதிரா சாட்சி சொல்ல. நீ எதுக்கும் 1ல இருந்து 9 வரைக்கும் கரெக்டா எண்ணி பழகிக்க. எதுக்கு? கம்பி எண்ணெய். என்ன சொல்ற நீ? என்டையர் மெட்ராஸே சேர்ந்து என்ன உள்ள தள்ள போதுங்கறியா? ஆமா. உடனே எங்கயாவது கண்காணாத இடமா போய் ஒளிஞ்சுக்க. உன்னை பார்த்தா அப்படியே பிச்சு தின்றுவாங்க. ஓடு ஓடு ஓடு. ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி, ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி, ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி. உங்களுக்கு என்னையா வேணும்? இது என் வீடு இல்லைன்னு தெரியும். அப்படி இருந்தா ஆரம்பமா ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தின்னு இங்க வந்து தண்டா என்ன அர்த்தம்? இந்த வீட்டுல நான் ஒன்னும் ஒளிஞ்சதுக்காக வரல. கொஞ்சம் பிளட் பிரஷர் ஜாஸ்தி ஆகி போச்சு, ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வந்தேன். யார் நீங்க? என்ன தெரியல உங்களுக்கு? தெரியல. அதான் எனக்கு வேணும். நான் தான் சாருஹாசன், லீடிங் லாயர். நான் தான் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி, லீடிங் இண்டஸ்ட்ரியலிஸ்ட். என்னது? பிபில பேசுறப்போ அப்படிதான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும். அது சரி, உங்களுக்கு என்ன வேணும்? உங்களை உள்ள தள்ளணும். உள்ள தள்ளிடுவேன். ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியை உள்ள தள்ளுறதுக்கு என்ன யோகியதை இருக்கு உனக்கு? நீ ஒரு ஆள் என்ன உள்ள தள்ளிடுவேன். ஒரு ஆள என்னப்பா இது? ஹைகோர்ட் காம்பவுண்டுக்குள்ள நுழைஞ்ச மாதிரியே இருக்கு. யார் இவங்கெல்லாம்? என் பிள்ளைகள். இத்தனை பேரும் எதுக்குப்பா? எனக்கு எத்தனை ஜூனியர்ஸ் இருக்காங்கன்னு தெரிய வேணாம். மை ஸ்ட்ரெங்த். இவங்கெல்லாம் என்ன பண்ண போறாங்க? வாதாட போறாங்க மிஸ்டர் இந்திரன் சார்பில். அந்த திருட்டு ராஸ்கலுக்காக வாதாட போறாங்களா? திருட்டு ராஸ்கல். நோட் இட் டவுன், நோட் இட் டவுன். திருட்டு ராஸ்கல்னு சொல்றாரு. சோ ஏற்கனவே இந்திரன் பேர்ல இவருக்கு விரோதம் இருந்திருக்கு. அதனாலதான் துப்பாக்கி எடுத்துக்கிட்டு அவரை துரத்தி இருக்காரு. அவரை பழி வாங்க முடியல. அதனால அவர் தங்கச்சிக்காக உழைச்சிட்டார். ஏன்னா அதான் கிடைச்சிருக்கு. திருட்டு ராஸ்கல் சொன்னதுக்கு பின்னால இவ்வளவு அர்த்தம் இருக்கா? மிஸ்டர் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி, இந்திரனும் சரோஜனியும் இரு நிலவுகள், உல்லாச பறவைகள், பட்டாம் பூச்சிகள். ஏதோ மன்மத லீலை. காதலிச்சுட்டாங்க. 16 வயசுல ஒரு பொண்ணு என்ன பண்ணும்? இளமை ஊஞ்சலாடுகிறது. அவர்கள் உயர்ந்தவர்கள், வாழ்த்தப்பட வேண்டியவர்கள். மங்களவாத்தியம் முழங்க 3 முடிச்சு போட்டிருக்கணும். அப்படி செஞ்சிருந்தா நினைத்தாலே இனிக்கும். ஆனா அப்படி செய்யலையே. சட்டமன் கையிலேன்னு துப்பாக்கி எடுத்துக்கிட்டீங்களே. மனுஷன் உணர்ச்சிகளுக்கு அடிமையானது சகஜம். அதை விட்டுட்டு இது என்ன ஆடு புலி ஆட்டமா வெட்டுறதுக்கு? நீ என்னையா நிஜ வக்கீல் மாதிரியே பேச மாட்டேங்கிற? சினிமா வக்கீல் மாதிரி பேசுற. எங்க உன்னுடைய ஐடென்டிட்டி கார்டு காட்டு. உன் சன்னத்தங்க காட்டு. மயிலாட். என்னது மயிலாட்? இது என்ன கோர்ட்டா? நான் லார்ட் கிருஷ்ணாவை கூப்பிட்டேன். இந்திரனை துப்பாக்கியோட துரத்தினது, காரை ஓவர் ஸ்பீட்ல ஓட்டினது, சிக்னலுக்கு ஒபே பண்ணாதது, எல்லோ லைனை கிராஸ் பண்ணது, சிட்டிலேயே ஒரு டெரர் உண்டு பண்ணது, ஒரு பொண்ணோட காலை உடைச்சதும் இல்லாம ஓடி ஒளிஞ்சது. இத்தனைக்கு சேர்த்து செக்ஷன் 122, 23, 24, 25, 26, 27, 28, 29, 20 இத்தனை செக்ஷன்லயே தண்டனை எவ்வளவு தெரியுமா? நீங்க அடுத்த ஜென்மம் எடுத்தாலும் ஜெயில இருக்கணும். சரியா? மீசையை ஒட்டிட்டு என்ன ஏமாத்தின திருட்டு ராஸ்கலை பழி வாங்கணும்னு நினைச்சேன். அதுக்காக துப்பாக்கியை கையில எடுத்த எனக்கு செக்ஷன் 420 சட்டம் தலை குடியட்டும். 20 வருஷமா புரோட்டீனும் மல்டி விட்டமின் அதோட சோறும் போட்டு வளர்த்த என்னுடைய மகளை தடிப்பைய தள்ளிட்டு போயிட்டானே. அதுக்காக நீ வாதாடுறியே. நீ லாயர் இல்ல, லயர். டேக் மீ டு சென்ட்ரல் ஜெயில்.
உமா, என்ன மன்னிச்சுடுமா. கால்ல சக்கரம் கட்டி சுத்திட்டு இருந்த உடனே சக்கர வட்டியில உட்கார வச்சுட்டேன். முருகா, இந்த சின்ன பொண்ணை காப்பாத்து. நாட்டு மக்களை என்ன மாதிரி மோசமான டிரைவருங்க கிட்ட இருந்து காப்பாத்து. சந்திரன், என்னால உன் தங்கையோட கால் போயிடுச்சுப்பா. கால் போற என்ன சார், மீதி முக்கால் இருக்கு. நீ என்னப்பா சொல்ற, எனக்கு ஒண்ணும் புரியல சார். முக்காலும் உணர்ந்து நீங்க இருக்கப்போ எங்களுக்கு எது போனா என்ன சார்? ஆனா பண்ணு சார், அப்படிப்பட்ட உங்களுக்கு கோர்ட்டு கேஸ் இப்படி சார். நீங்க இப்ப ஒரு வார்த்தை சொல்லுங்க சார், எல்லாரும் விரட்டி அடிக்கிறேன். என்னன்னு சொல்லப்பா சார்? என் தம்பி இந்திரனுக்கே உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கற சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுங்க சார், போதும். அந்த திருட்டு ராஸ்கலுக்கா? ஏன் சார் இந்திர திருந்த மாட்டான்? எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவார் சார், படிக்கப்போ காலேஜியே தீ வச்சு கொடுத்தன போகஸ் நகர மேதேசர் உடான் பின்னால ரீல் யூனிவர்சிட்டியே கட்டாருன்னு. போதும்பா, புல்லரிக்க வைக்காது. என் மக சரோஜினியே இந்திரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அவ்வளவுதானே? உனக்காக செய்யறேன். கண்டிப்பா சார். சத்தியமா? பேச்சு மாற மாட்டீங்களே. எனக்கு நாக்கும் ஒண்ணு, சொல்லும் ஒண்ணு. ஆனா ஒண்ணு, இதெல்லாம் இப்படி கும்பலா நிக்குதே, வெளியே அனுப்பேன் சார். இந்த துணை நடிகர்கள் சம்பளத்தெல்லாம் நீங்க கொடுப்பீங்களா இல்ல நாகேஷ் கொடுப்பாரா? துணை நடிகர்கள் சம்பளமா? என்னங்கடா தில்லுமுள்ளு? மத்தது நான் சொல்றேன் அங்கிள். தில்லுமுள்ளு 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 உள்ளமெல்லாம் கல்லு முள்ளு. தில்லுமுள்ளு 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 உள்ளமெல்லாம் கல்லு முள்ளு. தில்லுமுள்ளு 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 உள்ளமெல்லாம் கல்லு முள்ளு. வெட்கமில்லை துக்கமில்லை வேஷமொரு தோஷமில்லை. வெட்கமில்லை துக்கமில்லை வேஷமொரு தோஷமில்லை. தில்லுமுள்ளு 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 தில்லுமுள்ளு. சின்ன விஷயம், மிஞ்சி போனா மூக்குக்கு கீழே இந்த பக்கம் ஆறாங்களும் அந்த பக்கம் ஆறாங்களும். இத வச்சுக்கிட்டு ஒருத்தன் என்ன ஏமாத்தி இருக்கான்னா, நான் ஒரு ஆம்பளையா, எனக்கு மீச தேவையா? அதனால்தான் எடுத்துட்டேன். என்ன முருகா, இதெல்லாம் உனக்கே நல்லா இருக்கா? முருகா, ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி, என்னையும் மன்னித்து விடு. நீ அடிக்கடி என் தம்பியை கூப்பிடுகிறாயே என்று நான் தான் பக்தா உன்னை சோதனை செய்தேன். நான் முருகன் இல்லை, விநாயகர் முருகன் வேஷத்தில் இருந்தேன்.